அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான தொகுப்பிற்கு உங்களை ரொம்பவே உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏதோ சாதாரண தகவல்கள் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையே முழுமையா மாத்தக்கூடிய ஒரு பயணம் பத்தி பேச போறோம். 10 பொன்னான பழக்கங்கள் அப்படிங்கிற இந்த அலசல் நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படி சூப்பரா செதுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான மாப்பை நமக்கு கொடுக்க போகுது. ரொம்ப சுவாரஸ்யமாவும் அதே சமயம் உங்க மைண்ட்ல அப்படியே பதிகிற மாதிரி இதை நம்ம பார்க்க போறோம். இந்த மாபெரும் மாற்றத்திற்கான பயணத்தை தொடங்க நீங்க ரெடியா? சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரா இதுக்குள்ள போயிடலாம். இன்றே, அதாவது இன்னைக்கே உங்க வாழ்க்கைய மாத்த நீங்க தயாரா? ஆமாங்க, நாளைக்கு இல்ல, அடுத்த வாரம் இல்ல, இன்னைக்கே. நம்ம டெய்லி ருட்டீன்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் எதிர்காலத்துல எப்படி ஒரு பிரம்மாண்டமான நன்மையை உருவாக்கும் அப்படிங்கறத இந்த சோர்ஸ் மெட்டீரியல் ரொம்ப தெளிவா சொல்லுது. உங்க வாழ்க்கையில நிஜமான உறுதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீங்க மனசளவுல தயாராகிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த தொடுப்பு உங்களுக்கானதுதான். இப்போ இந்த 10 பழக்கங்களையும் ஏதோ ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி படிக்காம உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக 3 முக்கிய தூண்களா இதை பிரிச்சிருக்கும். உங்களை தயார்படுத்துங்கள், செயலும் மனநிலையும், அப்புறம் அன்பும் நன்றியும். உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு கிளியர் ரோட் மேப்பா இந்த 3 பிரிவுகளும் இருக்க போகுது. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் பகுதி, உங்களை தயார்படுத்துங்கள். ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை உருவாக்குறத பத்தி தான் இது. எந்த ஒரு உண்மையான மாற்றமும் ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருந்து தாங்க ஆரம்பிக்கணும். நீங்க வெளி உலகத்துல ஜெயிக்கணும்னா முதல்ல உங்க உள்ளம், உடல், அறிவை அதுக்கேத்த மாதிரி ஒரு உறுதியான அடித்தளமா மாத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த அடித்தளத்தோட முதல் பழக்கம் விடியலை வசப்படுத்துறது. சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிக்கிற பழக்கம் இருக்கு பாத்தீங்களா? அது அன்னைய நாளோட முழு வேகத்தையும் உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கான ஒரு அபாரமான பவரை உங்களுக்கு கொடுக்கும். அந்த அதிகாலையோட அமைதி, தியானம் பண்றதுக்கும் அன்னைக்கு என்னென்ன பண்ண போறோம்னு பிளான் பண்றதுக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு டைம். இப்படி உங்க நாளை நீங்க திட்டமிடும்போது ஒட்டுமொத்த நேரமும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுது. அடுத்து என்னன்னா, உங்க உடலை ஒரு ஆலயம் மாதிரி பார்த்துக்கோங்க. உங்க கனவுகள் எவ்வளோ பெருசா வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா அதை அடைய உங்க உடல் உங்களுக்கு முழுமையா ஒத்துழைக்கணும் இல்லையா? உடற்பயிற்சி, சரியான பேலன்ஸ்டு டயட், அப்புறம் நல்ல தூக்கம், இது 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமே மகாபாகியம்னு சும்மாவா சொன்னாங்க? உங்க உடல் ஃபிட்டாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தா மட்டும்தான் நீங்க காண்கிற அந்த பிரம்மாண்டமான கனவுகளை கூட ஈஸியா நனவாக்க முடியும். உடம்புக்கு எப்படி ஒரு கவனிப்பு தேவையோ அதே மாதிரி நம்ம மைண்டுக்கும் மூளைக்கும் சரியான தீனி போடணும். அதுதான் வாசிப்பு. வாசிப்பு அப்படிங்கிறது அறிவோட கதவுன்னு ரொம்ப அழகா சொல்லலாம். டெய்லி ஒரு 20 நிமிஷம் நல்ல புத்தகங்களை படிக்கிறதுக்கும் புதுசா எதையாவது கத்துக்கிறதுக்கும் ஒதுக்குங்களேன். இது உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஒரு சூப்பரான கேட்வே மாதிரி செயல்படும். புதுசா கத்துக்கிட்டே இருக்கிறப்போ உங்க மைண்ட் எப்பவுமே ரொம்ப ஆக்டிவாவும் இளமையாவும் இருக்கும். இப்போ 2வது பகுதிக்கு வந்தாச்சு, செயலும் மனநிலையும். நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாச்சு. அடுத்து வெளியில இருக்கிற உலகத்தோட சவால்களை எப்படி ஃபேஸ் பண்றது, நம்ம பயணத்தோட திசையை எப்படி செட் பண்றது, வர தடைகளை எப்படி மனதளவுல உடைக்கிறது, இதையெல்லாம் தான் இப்போ பார்க்க போறோம். இதுல வர்ற பழக்கம் ஒரு சரியான இலக்கை செட் பண்றது. ஒரு இலக்கு அப்படிங்கிறது ஒரு திசை காட்டி மாதிரி. இலக்கே இல்லாத பயணம் எங்குமே கொண்டு போய் சேர்க்காது அப்படிங்கறத நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையோட கோல் என்ன? அது குறுகிய கால இலக்கா இருக்கலாம், இல்ல நீண்ட கால இலக்கா இருக்கலாம். அதை தெளிவா எழுதி வைங்க. அப்படி எழுதி வைக்கிற இலக்குகள் மட்டும்தான் உங்களை சரியான திசையில பயணிக்க வைக்கிற ஒரு பவர்ஃபுல் திசை காட்டியா செயல்படும். இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பணத்தோட மொழியை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். பணம் சம்பாதிக்கிறத விட அதை எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எது நம்மளோட நிஜமான தேவை, எது வெறும் ஆசை அப்படிங்கிற வித்தியாசத்தை நம்ம ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஆசைகளை குறைச்சிட்டு தேவைகளுக்கு மட்டும் செலவு பண்ண பழகிட்டாலே அதுதாங்க பெஸ்ட் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட். நம்ம மைண்ட் செட்டோட பவரை காட்டுற அடுத்த பழக்கம் நெகட்டிவ் எண்ணங்களை தூக்கி போடுறது. எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் உடனே என்னால முடியாது அப்படின்னு உங்களை நீங்களே சுருக்கிக்காதீங்க. அதுக்கு பதிலா இதை எப்படி என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு பழகுங்க. இந்த ஒரு சின்ன கேள்வி உங்க வளர்ச்சிக்கான நிறைய புது கதவுகளை திறக்கும். அதே மாதிரி எப்பவுமே உங்களை சுத்தி பாசிட்டிவான மனிதர்களை மட்டுமே வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்து நாம பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமான பழக்கம். தோல்வியை கொண்டாடுங்க. என்னடா இது நினைக்கிறீங்களா? ஆமாங்க, மூலக்கட்டுரை இதைத்தான் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. தோல்வி அப்படிங்கிறது என்னைக்கும் ஒரு முடிவே கிடையாது, அது ஒரு புது தொடக்கம். ஒவ்வொரு சர்க்கிளும் உங்களுக்கு ரொம்ப ஆழமான ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. அதனால தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க. அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸா செலிப்ரேட் பண்ணி அதிலிருந்து கத்துக்கிட்டு தைரியமா முன்னாடி போயிட்டே இருங்க. இப்போ நம்மளோட 3வது மற்றும் கடைசி தூணுக்கு வந்துட்டோம், அன்பும் நன்றியும். நாம எல்லாரும் மனிதர்கள் இல்லையா? சக மனிதர்களோட நாம வச்சிருக்கிற அந்த ஆழமான பிணைப்பு தான் நம்ம வாழ்க்கையோ ரொம்ப அர்த்தமுள்ளதா மாத்துது. அந்த அன்பான பிணைப்புகளை எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். அடுத்த முக்கியமான பழக்கம், உங்க உறவுகளுக்கு உயிர் கொடுங்க.
இன்னைக்கு இருக்கிற இந்த மெஷின் மாதிரியான அவசர உலகத்துல நம்ம மேல நிஜமாவே பாசம் வச்சிருக்கிற குடும்பத்தையும் நண்பர்களையும் பல நேரங்கள்ல நம்ம கண்டுக்கிறதே இல்ல. ஆனா எப்பவுமே அன்பே பிரதானம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட நல்ல ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது, உறவுகளை பலப்படுத்துறது மட்டுமல்லாம இயற்கையாவே உங்க மன அழுத்தத்தை ரொம்ப ஈஸியா குறைச்சிரும். அதே மாதிரி கொடுப்பதில் கிடைக்கிற இன்பம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுக்கு நிகரே இல்ல. உதவி பண்றது அப்படின்னாலே உடனே அது பண சம்பந்தப்பட்டதா தான் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. உங்களை தாண்டி மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு சின்ன அன்பான புன்னகை, இல்லைன்னா கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க சொல்ற 2 ஆறுதலான வார்த்தைகள், இது கூட அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்குள்ள கிடைக்கிற அந்த ஆத்ம திருப்தி, அது ஒரு தனி ஃபீல். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நன்றி அப்படிங்கிற மந்திரம். டெய்லி நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நாள்ல நடந்த கரெக்டா ஒரு 3 நல்ல விஷயங்களை நினைச்சு பார்த்து மனசார நன்றி சொல்லுங்க. நம்மகிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்ற இந்த பழக்கம் இருக்கு இல்லையா, இது எந்த ஒரு மேஜிக்கும் பண்ண முடியாத ஒரு மேஜிக்கை உங்க வாழ்க்கையில பண்ணும். உங்க மைண்ட் முழுசும் ஒரு அற்புதமான பாசிட்டிவ் எனர்ஜியால நிரம்பி வழியும். நாம இந்த தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். மாற்றம் என்பது ஒரு நாளில் வராது, ஆனால் ஒரு நாளில் கண்டிப்பாக வரும். எவ்வளோ ஒரு அற்புதமான பவர்ஃபுல்லான வரிகள் இல்லையா? ஒரே ராத்திரியில எல்லாமே மாறிடாதுங்கிறது உண்மைதான். ஆனா இந்த பழக்கங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையோட ஒரு பிரிக்க முடியாத அங்கமா நீங்க மாத்திக்கிறப்போ அந்த மாபெரும் மாற்றம் நிச்சயமா நடக்கும். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த பழக்கங்களை உங்க வாழ்க்கையில இணைக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க எடுத்து வைக்க போற அந்த முதல் சின்ன அடி என்ன? யோசிச்சு பாருங்க. அந்த முதல் அடியை இன்றே எடுத்து வைங்க.